தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வேற மும்பை பயணம் மேற்கொண்டிருக்காரு அட்லியோட வளகாப்பு விஷயமா. அந்த இடத்துல த்ரிஷாவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் போய்கிட்டு இருக்கிற அடுத்த கட்டம் நீங்கள் எல்லாரும் ஊடகத்தோட கேள்வி எல்லாரும் கேட்டால் அடுத்தது இவங்களுக்கு எப்போ வளைகாப்பு? தமிழ்நாடு தேர்தல் ஒரு மாதத்தில் இருக்குது. அடுத்த முதலமைச்சர் யாருன்ற அந்த கேள்வி போயிட்டு விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் எப்போ கல்யாணம் நடக்குன்றத இன்னைக்கு வெறும் ரசிகர்கள் மட்டுமே வந்து யோசிக்கக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய சாபக்கேடு இது. சங்கீதா தடையாக இருக்கிறாங்க, மகன் தடையாக இருக்கிறாங்க, மகள் தடையாக இருக்கிறாங்க, எதிர்கட்சிகள்லாம் தடையாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் மீது கருணை வந்து சொல்லலாம். இப்படி யாரும் சிந்திக்கவே மாட்டாங்க. யார் மீது கருணை வரும்னு கேட்டிங்கன்னா, ஏன் இப்படி விஜய் வந்து மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு இருக்கிறாரு? அவர் வந்து கூப்பிட்டாக்க நான் போயிடுவேன், எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு போய் விடுவார், நான் வந்து நான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன், எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய எங்கள் வந்து விஜய் தான் பிடிக்கும், நான் வந்து எனக்கு 2 மாதம் நான் கர்ப்பமாக இருக்கேன், நான் எங்கள் விஜய் தான் பார்ப்பேன், இது என் மகன் வந்து செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் வந்து இப்படி ஏன் இந்த அளவு பேசுகிறாங்கன்னா, 2 படம் ஹிட்டானா போதும் ஒரு தற்கொலை கூட்டம் உருவாயிடும். இன்றைக்கி யாருக்கெல்லாம் தற்கொலை கூட்டம்? இதோ விஜய்க்கு மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய்க்கு இருக்குது. ஏன் விஜய்க்கு முன்னாடியே வந்து சிம்புக்கு கிரியேட் ஆச்சு ஒரு தற்கொலை கூட்டம். ஸ்ட்ரைட்டாக வரும்போதே என்ன சொல்கிறான், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்றான். எப்படிமா அந்த தைரியம் வருது? இல்லை, இன்னொன்று ஒரு பேச்சு வேறு போய்கிட்டு இருக்கேன், விஜய் அவர்கள் வந்து பிஎம் ஆனா த்ரிஷா அவர்கள் சிஎம் ஆகுவாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு சிந்தனை பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாடு வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு இருக்காங்கல்ல மூத்த பத்திரிகையாளர் சேகுவராஜ் ஜெய்சங்கர் இருந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கமா. இப்போ வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வேற மும்பை பயணம் மேற்கொண்டிருக்காரு அட்லியோட வளகாப்பு விஷயமா. அந்த இடத்துல த்ரிஷாவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் போய்கிட்டு இருக்கிற. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த நாளுக்கு அவர் கிளம்புறதுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்னாடி இந்த த்ரிஷா அவர்கள் வந்து நான் மும்பையில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டுக்கும் இப்போ விஜய் அவர்கள் மும்பை கிளம்புறதற்கும் ஏதாச்சும் ஒரு இது இருக்கும்? இல்லை, அதுதான்மா ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே இப்போ கல்பாத்தி விஷயத்தில் இவங்க 2 பேரும் ஒன்றா போனாங்க இல்லையா? அடுத்தது இந்த நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. எப்படிங்க சொல்கிறது? அடுத்த கட்டம் நீங்கள் எல்லோரும் ஊடகத்தோட கேள்வி எல்லாரும் கேட்டால் அடுத்தது இவங்களுக்கு எப்போ வளைகாப்பு அப்படின்னு சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் வளைகாப்புன்னு வச்சுங்களேன், சரிங்களா? இப்போ அடுத்த கட்டம் எல்லாருடைய கேள்வியும் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு தேர்தல் ஒரு மாதத்தில் இருக்குது. அடுத்த முதலமைச்சர் யாருன்ற அந்த கேள்வி போயிட்டு விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் எப்போ கல்யாணம் நடக்குன்றத இன்னைக்கு வெறும் ரசிகர்கள் மட்டுமே வந்து யோசிக்கக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய சாபக்கேடு இது. அட்லிக்கு இது வளைகாப்பு நடந்தா என்ன, நடக்கலன்னா நமக்கு என்னம்மா? இன்னைக்கு அட்லியோட வளைகாப்பை வந்து இன்னைக்கு ஊரே பேசுகிற அளவுக்கு, உலகமே பேசுகிற அளவுக்கு, மீடியாக்கள்லாம் வந்து சிலாகிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா தமிழ்நாடு அரசியல் எவ்வளோ தரம் தாழ்ந்து போயிருக்குது. சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு குடும்பத்தோட தரம் அந்த குடும்ப தலைவன் தலைவியை பொறுத்து தான் அந்த குடும்பத்தோட தரம். தலைவன் தலைவி, அந்த குடும்பத்தில் கணவன் மனைவியை பொறுத்து தான் அந்த குடும்பம் எப்படி இருக்குன்றத நம்ம முடிவு செய்ய முடியும், தீர்மானிக்க முடியும். தாவேகா கட்சியோட தரம் எப்படின்றது வந்து அந்த தலைவனை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியும், சரிங்களா? இப்போ கூடுதலாக என்ன செய்கிறாங்க கேட்டால் தலைவியாகவும் யோசிக்கிறாங்க, தலைவன் தலைவியாகவும். அப்போ இது முழுக்க விஜயோட அரசியல் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னா, தொண்டர்கள் ஏற்றுக்கலாம், ரசிகர்கள் ஏற்றுக்கலாம், இதெல்லாம் விஜயோட அரசியல் வந்து முடிஞ்சிருச்சு. இனி பறித்து முட்டை குடோனில் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இது நீ வயதுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்னன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல. விஜய் அவர்களோட அரசியல் இதோட நின்றுச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு முடிவு வந்துருச்சுன்னு எப்படி சொல்றீங்க? இல்லைம்மா, இங்கே பாருங்க, இதுதான் நான் சொல்றது, மீண்டும் மீண்டும் சொல்றேன். சமூகத்துக்கான பார்வைன்னு ஒன்று இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் தனி மனிதருடைய பார்வை வேற, விஜயோட ரசிகனாக ஒருத்தன் பார்க்கறது வேற, கட்சி தொண்டனா பார்க்கறது வேற. அதை கடந்து ஒரு வாக்காளராக பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து விஜய் வந்து கீழே விழுந்துடுறாரு. அதை துல்லியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரசிகர்கள் இப்போ நான் ஓட்டு போட்டுருவாங்க நான் சொல்கிறேன். இல்லை, இது வந்து இப்போ தொடர்ந்து வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து
ஒரு கருணை அடிப்படையிலுமே ஓட்டு ஒரு பக்கம் அவருக்கு எகிரிக்கிட்டு தானே வருது. இல்லம்மா, இதுல எங்க கருணை ஏன்னா வரும்? தொடர்ந்து வந்து திமுக இப்போ பேசு பொருள வருதுன்னா தொடர்ந்து வந்து விஜய் எந்திரிக்கவே கூடாதுங்கிறதுனால மத்த அரசியல் கட்சி எல்லாமே அப்படி விஜய் இல்லம்மா, தாக்குது அப்படிங்கிற மாதிரி சரி தான் மக்கள் நீங்க மத்தியில பரவி சரிங்க, போகுது. நான் இங்க இவ்வளவு டீப்பா நீங்க கேட்கறதுல நான் ஆழமா நான் கேட்கறதுல நான் சொல்றேன். கருணை அடிப்படையில் முதல்ல இதை சொல்லிட்டு நான் நீங்க கேட்கறது கருணை அடிப்படையில் வந்து இவருக்கு வந்து வாக்களிப்பாங்க நீங்க சொன்னீங்கல்ல. யார் மீது கருணை இருக்கும்? விஜய் மீது கருணை இருக்கும். எதனால கருணை? தொடர்ந்து எந்திரிக்கவே விட மாட்டேங்கிறீங்க. இல்லையே, இல்ல எந்திரிக்கிறது இல்லைம்மா. த்ரீஷா வந்து விஜய் விரும்புறாரு. த்ரீஷாவுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தடையா இருக்கிறாங்க. சங்கீதா தடையா இருக்கிறாங்க, மகன் தடையா இருக்கிறாங்க, மகள் தடையா இருக்கிறாங்க, எதிர்கட்சிகள்லாம் தடையா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் மீது கருணை என்று சொல்லலாம். இப்படி யாரும் சிந்திக்கவே மாட்டாங்க. யார் மீது கருணை வரும்னு கேட்டீங்கன்னா, ஏன் இப்படி விஜய் வந்து மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு இருக்கிறாரு, ஏன் வந்து அம்மா அப்பா விட்டுட்டு இருக்காரு, இப்படி தான் வந்து அவர் மீது வந்து வருத்தம் இருக்குமே தவிர, ஐயோ த்ரீஷா வந்து எப்படிப்பட்ட ஒரு பெண்ணு, அற்புதமான ஒரு பெண்ணு, அற்புதமான ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஏன்பா இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கருணைலாம் வராது. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கம்மா. இது வந்து பொதுவான ஒரு விஷயமா சொல்லிட்டு இது கடந்து போகிறது தான் சரி. அது அட்லி திருமணத்துக்கு போட்டோம், இட்லி திருமணத்துக்கு போட்டோம், எங்கேயோ போட்டோம், நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. தனிப்பட்ட உங்கள் ஆசைகளையும் அபிலாஷைகளையும் நீங்கள் பொதுமைப்படுத்துறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் உங்களுக்கு சிக்கல் உருவாகுது. இங்கே விஜய் வேற, தாவேகா தலைவர் வேற. முதல்ல புரியுது, இங்கே விஜய் வேற, தாவேகா தலைவர் வேற. விஜய்க்கு தனிப்பட்ட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு தாவேகா தலைவராக நீங்கள் பொதுமைப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய சிக்கல், அதை இன்னொன்று கூட சில பேர் நான் சொல்கிறேன், சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இங்கே சில பேருக்கு வந்து அவங்களோட ஆளுமைகள் குறித்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். இப்போ பல பெண்கள் வந்து அந்த விஜய் வந்து ஏன் இப்படி தப்பாக பேசுதுங்க, அவர் வந்து கூப்பிட்டாக்க நான் போயிடுவேன், எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு போய் விடுவார், நான் வந்து நான் பொண்டாட்டியாக கூட இருப்பேன், எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய எங்கள் வந்து விஜய் தான் பிடிக்கும், நான் வந்து எனக்கு 2 மாதம் நான் கர்ப்பமாக இருக்கேன், நான் விஜய் தான் பார்ப்பேன், என் மகன் வந்து சத்தாலும் பரவாயில்ல, நான் விஜய் வந்து இப்படி ஏன் இந்த அளவு பேசுகிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஆளுமை மீது உள்ள ஒரு அதீதமான அன்பு. அதுதான் ஈர்ப்புன்னு சொல்கிறேன் நான். ஒரு அதீதமான வந்து அன்புன்றது வேற, ஒரு வெறித்தனமான அன்பு வேற. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, முரட்டு பக்தன் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. பக்தனே நான் முரட்டு பக்தன்றவன் போய் சாமி கும்பிடுவான் கரெக்டாக. முரட்டு பக்தன்றவன் அளவு குத்திப்பான். இவ்வளோ தான் வித்தியாசம். இதில் நாத்திகம் பேசுறது தான் நீங்கள் நினச்சிடக்கூடாது. இதுதான் பக்தனுக்கும் முரட்டு பக்தனுக்கும் விஷயம். அப்போது போய் நீ போய் குதிரான்னு சொன்னால் குதிச்சிடுவான். போய் ஒரு ஆற்றுல குதிரான்னா குதிப்பான். ஏன்னா என் தலைவன் சொல்லிட்டான் ஏன் அப்படின்னு. சில பேர் ஏன் ஃபயர் பண்ணிக்கிறான், எல்லாருமே ஃபயர் பண்ணிக்கிறான். வைகோ கட்சியை விட்டு நிற்கும் போது 6 பேர் ஃபயர் பண்ணிட்டாங்க. 6 பேர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான். வைகோடைய கட்சி விட்டு விலகும் போது இவர் மறுபடியும் அதே கட்சியை கூட்டணி வச்சுக்கலையா? அதனால் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு தலைமை மீது அபரிதமான மிதமிஞ்சிய ஒரு அன்புன்றது தான் வெறித்தனம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் உண்டு. ஏதோ இவனுக்கு மட்டும் சொல்லாதீங்க. சிம்பு கூட நாளைக்கு வந்து வந்தான்னா அவனுக்கும் வந்து 2 பேர் நான் வந்து ஒரு தடவை போட்டானுங்க, நீங்களாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. தனுஷ் வந்து சினிமாவில் வந்து இளமை ஏதோ ஒரு படம், முதல் படம், அந்த படத்தில் தான் முதல்ல அறிமுகமானான். அப்போது அதுக்கப்புறம் வந்து திருடா திருடின்னு ஏதோ ஒரு படம் ஒன்று வந்துருச்சு. அப்போ என்ன தெரியுமா போட்டாங்க, அந்த டைமில் மாலை நேரத்தில் நான் ஒரு பேப்பர், அப்போ தான் டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது. அப்போ என்ன போட்டாருன்னா 90கள்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, அந்த படம் வந்தபோது காலத்தில், தலைவா ஆணையிடு என் தலையை தருகிறேன். எதில் போட்டான்? ஒரு மாலை பேப்பரில் ஒரு பெரிய விளம்பரம், தலைவா ஆணையிடு என் தலையை தருகிறேன். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போது சின்ன பையன், யார் தனுஷ் வந்து சின்ன பையன், மீசெல்லாம் எல்லாரும் இப்போ தான் அறிமுகம் பாருங்க, அவருக்கு ரசிகர் மன்றம்னு போட்டு பேரை போட்டு தலைவா ஆணையிடு தலையை தருகிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுக்கு தான் சொல்கிறது தற்குறிகள்னு சொல்கிறது. அதுதான் ஏதோ விஜய் மட்டும் தான் தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்காதீங்க, சொல்லாதீங்க. இது இன்றைக்கி வந்து திருமாவளவன்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிற்கிறாங்கன்னா 25-40 ஆண்டுகள உழைப்பு. இது இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையை இழந்த பிறகு தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு. சீமான் பின்னாடி இவ்வளோ லட்சக்கணக்கான பேருனா 16 வருஷமான உழைப்பு இருக்குது. ஆனால் நடிகனுக்கெல்லாம் அது அவசியமே கிடையாதுமா.
2 படம் ஹிட்டானா போதும், ஒரு தற்கொலை கூட்டம் உருவாயிடும். இன்னைக்கு யாருக்கெல்லாம் தற்கொலை கூட்டம்? இதோ விஜய்க்கு மட்டும்தான் இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய்க்கு இருக்கு. ஏன் விஜய்க்கு முன்னாடியே வந்து சிம்புக்கு கிரியேட் ஆச்சு ஒரு தற்கொலை கூட்டம். இது விஜய்க்கு முன்னாடியே வந்து அதுதான் பிரவீன் காந்தி அன்னைக்கு சொல்றாரு, சிம்பு மட்டும் சரியா இருந்திருந்தா இன்னைக்கு வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சினிமா அந்த ரசிகர்கள் கூட்டம் வந்து ஃபாலோவர்ஸ் அப்படி வச்சிருந்தாங்க. உருவாகும் அதெல்லாம். அதுக்கப்புறம் தான் தனுஷ் இதெல்லாம், அதுக்கப்புறம் தான் ரசிகர்கள் கூட்டம்லாம் இருந்துச்சு. ஆக மொத்தம் எல்லாருக்குமே தற்கொலை கூட்டம். தனுஷ்க்கு ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு. நீங்கள் அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதா தற்கொலை கூட்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால இது வந்து என்ன சொல்ற அறிவார்ந்த சமூகத்துக்கு நல்லது இல்லை. எத்தனை தலைவர், மக்களுக்கான தலைவர்கள் எத்தனை தலைவர்கள் வேணாலும் வரலாம். அவங்க பின்னாடி வந்து லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் போகலாம். ஆனால் ஒரு நடிகன் பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையாது. முழுக்க முழுக்க அவனுக்கு துதி பாடுறதுக்கும் அவனை வந்து பெரிய வந்து ஒரு கடவுளாக காட்டுறது இதுக்கு தான் உதவுமே தவிர, அதை தான் நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டு வந்து பார்த்திங்கன்னா கடந்த கால அரசியல் தலைமைகள்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் மக்களுக்கான வந்து ஒரு தலைவராக இருந்த காரணம் கேட்டால் எம்ஜிஆர் நடிகர் மட்டுமே இல்லை, ஒரு அரசியல் கட்சியிலேயே அவர் இருந்தார். அரசியல் கட்சியாக அவருடைய பயணங்கள் வந்து திராவிட அரசியலில் சேர்ந்தே இருந்துச்சு. அரசியலும் சினிமாவும் சேர்ந்தே இருந்து. சினிமாவே வாய்ப்பு இல்லைனா கூட ஒரு 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 4ஆம் தரத்தில் ஒரு 2ஆம் கட்ட தலைவராக கூட இருந்திருப்பார். திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு 2ஆம் கட்ட தலைவராக இருந்திருப்பார் இல்லையா? ஆனால் சினிமாவும் சேர்ந்து பயணிச்சதுனால அவர் முதலமைச்சர் எல்லை அடைஞ்சார். ஆனால் இங்கே எப்படி வரான்னா ஸ்ட்ரைட்டாக வரும்போதே என்ன சொல்கிறான், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்றான். எப்படிமா அந்த தைரியம் வருது? இல்லை, இன்னொன்று ஒரு பேச்சு வேறு போய்கிட்டு இருக்கேன். விஜய் அவர்கள் வந்து பிஎம் ஆனா த்ரிஷா அவர்கள் சிஎம் ஆகுவாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு சிந்தனை பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாடு வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இது கண்டவெல்லாம் யார் வந்தாலும் நாட்டை வந்து ஆள முடியுன்ற அந்த நிலை உருவாயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த நிலை எதனால் உருவாச்சு? சினிமான்ற பிம்பத்தின் மூலமாக அடுத்தடுத்து வராங்க. இப்போ எம்ஜிஆர் வந்து கடுமையாக உழைச்சால் கூட அடுத்து வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் அரசியல் கட்சியில் உழைச்சிருக்கலாம். நாட்டு மக்களுக்கு உழைச்சி விட அரசியல் கட்சியில் உழைச்சி வந்தாங்க. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அண்ணாவோட சேர்ந்து பயணிக்கும் போது மக்களுக்கான கருத்துக்களை விதைச்சு தான் வராரு. ஆனால் ஜெயலலிதா அப்படி வரல. எம்ஜிஆரோட நேராக இருந்தாங்க, கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்துட்டாங்க. அதோட நீச்சி தான் இதெல்லாம். ஏன் ஜெயலலிதாவே வந்து ஆளும் போது அப்படி போகிறான், அப்படி சொல்கிறான். ஜெயலலிதாவே வந்து இந்த நாட்டை ஆள் இல்லையா, ஏன் அப்போ நான் வரக்கூடாதா அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது. ஆனால் இது நிலைக்காது, நீடிக்காது. ஏன்னா இங்கே எம்ஜிஆர் மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியாது. என்டி ராமராவ் கூட நீங்கள் சொல்ல முடியாது. என்டி ராமராவ் கூட அரசியல் முழுக்க என்ன சொன்னால் வந்து ஒரு சினிமா நடிகராக தான் காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கலாம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வந்து ஒரு சினிமா வந்து பிம்பத்து மூலமாக தான் வந்தார். ஆனால் நிற்க முடியல. அதே ஒரு சரிக்கு இப்போ எப்படி வந்து விஜய்க்கு வந்து செருப்பால் அடிக்க காத்திருக்கிறாங்க மக்கள். காரணம்னா த்ரிஷா. அதே மாதிரி வந்து என்டி ராமராவுக்கு சிவபார்வதி வந்த பிறகு தான் செருப்படி விழுது. அது வரைக்கும் தேவடு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், விஜயோட அரசியல் வந்து எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ திருமாவர்கள் வந்து அவங்க ஒரு தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு எப்படி வேண்டுகோள் விடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, என்னை யாரும் நிபந்தனைக்கு உள்ளாக்காதீங்க, என்னைட்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நானே ஒரு கூட்டணி குறித்து தொகுதியை குறித்து நானே ரொம்ப ஒரு இதில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. யாருமே நீ நிர்பந்தத்தில் ஆளாக்காதீங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ரெக்வஸ்ட்டாக தொண்டர்களுக்கு வச்சுருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைம்மா, இதுதான் இங்கே நான் தான் சொல்கிறேன்லம்மா, இது அரசியல் கட்சி நடத்தணும்னா நிறைய வந்து சமரசங்கள் தேவை. இல்லை, எனக்கு என்னன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி போகணும் திமுக அப்படி கிடையாது. இங்கே இதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க அவ்வளோ எளிதாக அரசியல் கட்சி நடத்துறதுலாம் நீங்கள் அவ்வளோ எளிதுன்னு நினைக்கிறீங்க. நான் இந்த இடத்துல வந்து நீ எல்லாரும் பேசுகிற மாதிரி நானும் கூட ஒரு எப்படி ஒரு வீரியத்தோடு வந்து திருமாவர்களுக்கு வந்து தன்மானம் இல்லையா, நேரம் வெகுந்து இருந்து கூட்டணி விட்டு வெளியேற வேணாமா, அப்படியா இப்படி எல்லாம் பேசிடலாம், வீரவசனம்லாம் நல்லா பேசலாம் தான் சரிங்களா. ஆனால் அங்கே இருந்து அந்த அரசியல் கட்சிக்கு தலைமையில் இருந்து வழிநடத்தும் போது தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். இங்கே நீங்கள் நினைக்கிறீங்க கூட்டணிக்காக திமுகவோட சமரசம் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இங்கே சில நெருக்கடிகள் இருக்குது. நீங்கள் சமரசம் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் 10 சீட்டு கேட்குறீங்க, அவங்க 6 தான் கொடுக்குறேன்றாங்க. ஏதோ சீட்டு நீங்கள் கேட்குற சீட்டு கொடுக்கல, நீங்கள் வெளியே வந்துடுறீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் வெளியே வந்துடுறீங்க,
இங்கே வெளியே வந்தபோது பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அணி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போகலாம். ஏன்னா தனித்து களம் காண்றதுன்றது வாய்ப்புலன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இது காலமாக இவங்க வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கியிருந்தாலும் கூட திராவிட இயக்கங்களோட மாறி மாறி கூட்டணின்னு ஆயிடுச்சு. ஆனால் திருமாவளவனுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி விட்டு அடிக்கடி மாறக்கூடியவர் கிடையாது, நிலையான ஒரு கூட்டணியில் இருப்பாருன்னு ஆயிடுச்சு. இவர் வந்து கடந்த கால அரசியல் வந்து திமுகவோட சேர்ந்து தான் வந்து பயணிக்கிறார். இந்த இடத்துல மாற்று அணி என்பது பாஜகவோட கூட்டணியில் இருக்குது. அப்போது மதவாத சக்திகளுக்கு தேச நலன் கருதி, தமிழ்நாட்டின் நலன் கருதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மதவாத சக்திகள் வந்து தலையெடுக்காமல் இருக்கிறதுன்றத அதை பார்க்குறதா, இல்லை தன் சொந்த கட்சி அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற வந்து சட்டமன்ற உறுப்பினர் கூடுதல் சீட்டு பெற்று கட்சியை வந்து பாதுகாக்கிறதா, இப்படி ரெண்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒன்று இங்கே மதவாத சக்திகள் தலை தூக்கக்கூடாது. சில பேர் சொன்னால் சொல்லுவாங்க, இதே எவ்வளோ நாளையா சொல்வீங்க, பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உண்மைதான் இது. இப்போ பிஜேபி ஏதாவது ஒரு வடிவத்தில் நீங்கள் உள்ளே வந்தாச்சுன்னா இங்கே அதிகாரத்தில் வந்து உட்காந்துறாங்கன்னா யாரையெல்லாம் நசுக்குவாங்க நீங்கள் சொல்லுங்கள்? யாரையெல்லாம் திமுக மட்டுமா நசுக்குவாங்க? இல்லை, முஸ்லீம் மக்கள். அப்போ யாரெல்லாம் வந்து தம்ம அரசியல் எதிரியோ அவங்களெல்லாம் வந்து நசுக்கிற வேலையில் தான் ஈடுபடுவாங்க. கண்டிப்பாக. இப்போ பிஜேபி வந்து ஒரு முகமூடி அணிஞ்சு வருது, அதிமுகன்ற முகமூடி அணிஞ்சு வருது இல்லையா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் பிஜேபியை ஆட்சிக்கு வராமல் தடுக்கணும். அதிமுக ஆட்சிக்கு வராமல் தடுக்கிறதும் பிஜேபி ஆட்சிக்கு வராமல் தடுக்கிறது ஒன்று தான், ரெண்டு ஒன்று தான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவோட கரம் சேர்த்து வலு சேர்க்கறது தான் முக்கியம். இப்போ நீங்கள் இதை சொன்ன உடனே ஒன்று கேட்பீங்க, இந்த டிஎம்கே வந்து தானே சார் நினைக்கணும். அவங்களும் நினைக்கிறாங்க, திமுகவும் நினைப்பாங்க. ஆனால் இருக்கிறதானே கொடுக்க முடியும். இப்போ இரண்டு கட்சிகளை வந்துமா கூட்டணி வலிமையாக்குறது எல்லாருக்கும் நல்லது தானே. இப்போ கடந்த முறை 6 சீட்டு கொடுத்தாங்க, 4 சீட்டு தான் வெற்றி பெற முடிஞ்சது, 2 சீட்டுகள் வெற்றி பெற முடியல. அப்போ வெற்றியோட அந்த உத்தியை நம்ம கையில் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல 2 கட்சிகள் கூட்டணிக்கு உள்ள வந்திருக்கு. மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, தேமுதிக வந்திருக்கு, இன்னும் சில 1-2 கட்சிகள் கூட உதிரி கட்சிகள்லாம் 1-2 வருது. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிற சீட்டை அகாமடேட் பண்ணணும். அதே சமயம் திமுகவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த சூழ்நிலையும் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக நாளைக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா ஆட்சிக்கு அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு கான்செப்டை இப்போ வலுவாக வைக்கும் போது அப்போ அவங்களுக்கு தேவையான வெற்றி என்ற அந்த இலக்குக்கு தேவையான அளவுக்கு சீட்டுகளை எண்ணிக்கை வச்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க வரும்போது இங்கே ஒவ்வொரு சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்போ இங்கே வந்து என்னன்னாக்கா இவங்க ஏற்கனவே வந்து 6 சீட்டு கொடுத்து 4 சீட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ மீண்டும் அதே 6 கொடுப்பாங்கன்ற மாதிரி தகவல் இருக்குது. ஆனால் இன்னும் கூட அது வந்து நம்ம இல்லை, அப்படி பார்த்தோம்னா நம்ம தேமுதிகவுக்கே கிட்டத்தட்ட 6 சீட்டு ஒரு ராஜ்யசபாங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க. இங்கே தேமுதிகவுக்கு பார்த்தா கண்டிப்பாக இப்போ வாக்கு வங்கின்னு கிடையாது, சுத்தமாக கிடையவே கிடையாது. இல்லைம்மா, அப்படி சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னா வாக்கு சதவீதம் குறைவாக இருக்குது. இருங்க நான் சொல்லிடுறேன், நீங்கள் சொல்கிறது நான் சொல்லிடுறேன். 2% இருந்தாலும் எல்லா தொகுதியிலும் இருக்குது. இதை எடுத்துங்க, இதுதான் கணக்கு. 2% இருந்தாலும் அந்த 2% கட்டினா எல்லா தொகுதியிலும் இருக்கு. இல்ல விசிகாவோட ஒப்பிடும் போதுன்னா தேமுதிகவுக்கு கம்மியா தானே இருக்குது. இப்போ இவங்களுக்கு கரெக்ட் தான்மா, நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இதுதான் இந்த கணக்கு புரிஞ்சுக்கணும். குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல செல்வாக்கு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது விரலுட்டு எண்ணிக்கை அளவு தான் வந்து வாக்குகளே இருக்கும். குறிப்பிட்ட ஒரு வாக்குச்சாவடியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மக்களை கொடுக்கனா ஏதாவது ஒரு பார்வையில் வந்து வாக்கு செலுத்துவான் இருப்பான். இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் வந்து அப்படியே வந்து விசிகாவுக்கு வாக்களிப்பான்னு நினைக்காதீங்க. அங்கே வந்து அண்ணன் திருமாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் இல்லைன்னு சொல்லி வந்து பறைசாற்றக்கூடிய ஊர்லாம் இருக்குது, இன்னும் கூட இருக்குது. உண்மை, அண்ணன் திருமாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா அந்த சமூகம் அப்படி பிளவுபட்டு கிடக்குது. அதுதான் அவர் சொன்னார் பாருங்க, ஏற்கனவே எத்தனை சமூகங்கள் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் கூட எத்தனை சமூகங்கள் பிரிஞ்சு கிடக்குதுன்றத அவர் சொல்கிறாரு. அங்கேயே ஒருத்தர் ஏற்றுக்க மாட்டான். உதாரணத்துக்கு வந்து பறையர் சமூகத்தை வந்து சக்கிலியர் சமூகம் அவங்களோட வந்து எந்த உறவும் இருக்காது. ஸோ இது ஏற்கனவே அண்ணன் திரும்ப வந்து விரிவாக சொல்லியிருக்கிறாரு, சாதி அடுக்குகள் குறித்து சொல்கிறாரு. ஸோ சாதி அடுக்குகள் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் அப்படியே அண்ணன் திருமாக்கிட்ட வராமல் இருந்தால் அண்ணன் தான் முதலமைச்சர் இருக்கும்.
சொல்கிறேன் நான். அப்போது இந்த இடத்துல சில சமரசங்கள் தேவை. அதாவது தேசிய கட்சி மதவாத சக்திகள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆட்சி அமைச்சால் இது எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்து எதிர்காலத்தில் வரும்ன்றத அண்ணன் உணர்ந்துதான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் பாதுகாப்பு மத்தியில வந்து பேசு பொருளா இருக்கு இல்லையா, எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் நீங்க இறங்கி போறீங்க அப்படிங்கிற மாதிரி தோன்றது. நானுமே சில விஷயங்கள் நான் பார்க்க வீடியோஸ்லயுமே சரி கமெண்ட்ஸ்லயுமே சரி நான் பார்க்கும்போது அன்னையே இவ்வளவு தூரம் இறங்கி போறாரு, இவ்வளவு தூரம் அவர் இறங்கி போறாரு, கண்டிப்பா நான் இந்த விஷயத்துல அந்த திரும்ப நான் இந்த விஷயத்துல நான் விட்டு தர மாட்டேன். ஏன் திரும்ப விட்டு தர மாட்டேன்றதை விட ஏன் திரும்ப நான் சொல்றேன்னா ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்குமா, அரசியல் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கு. அதை உங்களுக்கு வந்து ரொம்ப ஆழமா நீங்க அதை வந்து இல்ல இவர் இந்த கூட்டணி எப்படி தொடர்றது வந்து மக்கள் சரி தொடரல, சரி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சரி தொடரல, கூட்டணி விட்டு வெளியே வந்துடுறாரு, என்ன நடக்கும் சொல்லுங்க? தனித்துதான் நிக்கணும். ஏன்னா பாஜகவை இப்ப புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவோட கூட்டணியில இல்லாம இருக்கிறாருன்னு வச்சுங்க, அப்ப நீங்க மாற்றி செஞ்சுக்கலாம். ஏன் சார் இவரையே பிடிச்சி நீங்க இந்த திமுகவை நீங்க வந்து இருக்கீங்க, அங்க போங்க அங்க அப்படி சொல்லலாம், சரிங்களா? இல்லை அதை விட்டுட்டு விஜய் கிட்ட வந்துட முடியுமா? நீங்கள் சொல்லுங்க. இல்லை இப்போ அப்போ இப்போ புரியுங்களா? அப்போ அடுத்து போக்கிடம்ன்றது ஒன்று வேணும் இல்லை, போக்கிடம் கிடையாது. அப்போ இருக்கிறது இங்கே தான். இதுதான் பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவோட சேர்ந்து இருந்தால் தான் அது சரியானதாக இருக்கும். அது காரணம் கேட்டால் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்களெல்லாம் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக வந்துட்டாங்கம்மா, சயின்டிஃபிக்காக எடுத்து போடுறான். எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டுன்றதை கூட எடுத்துடுறாங்க இப்போல்லாம். எந்த பகுதியிலும் இவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, எந்த பகுதியும் செல்வாக்கு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் 2% இருந்தாலும் இது 2% இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது வாக்கு விஜயகாந்துக்கு. இப்போ புரியுதுங்களா? 2% தான். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அங்கே வந்து வெற்றி வாய்ப்பு உறுதி செய்கிற இடத்துல ஒரு 5000 வாக்கு எடுத்துங்க. விஜயகாந்துக்காக ஒரு 4000 வாக்குகள் 3000 வாக்குகள் எடுத்துங்கம்மா. ஆனால் விசிகாவுக்கு அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் 10,000 வாக்கு கூட இருக்கும், 15,000 வாக்கு கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கக்கூடிய வாக்குகள் வேற, குறிப்பிட்ட ஒரு மாவட்டங்களில் மட்டுமே இருக்கிறது வேற. எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய கணிப்பு நான் சொல்வேன், கொஞ்சம் வந்து அண்ணன் இறங்கி வந்து இதை வேணால் செஞ்சிருக்கலாம். கொஞ்சம் இறங்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற டாக்டர் ராமதாஸ் வந்து இந்த கூட்டணியில் வர்றதுக்காக கொஞ்சம் இறங்கி போயிருந்தாருன்னா, அதாவது ஒன்று ஏற்கனவே சொன்னது தான், பிஜேபியும் பாமகவும் இருக்கிற அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி அவ்வளோ உறுதியாக சொன்னவர், அவ்வளோ உறுதியாக இருந்தவர் கொஞ்சம் ஒரு பிடி தளர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை இணைச்சிட்டு இருந்தாருன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலம். இப்போ இந்த இடத்துல வந்து பாமகவும் விசிகாவும் பிரிஞ்சிருக்கிறது தான் பலவீனம்னு நான் என் பார்வையில் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து அன்புமணி ஒரு பாமகன்னு போயிட்டாரு. இப்போ டாக்டர் ராமதாஸ் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குறிப்பிட்ட ஒரு வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த டாக்டர் ராமதாஸ்க்கு ஒரு வாக்கு இருக்குது, ஒரு 5000 வாக்குக்கு பிரியும். அப்போ அந்த இடத்துல வந்து இவர் இணைஞ்சிருந்தாருன்னா இன்னும் இந்த வெற்றி கொஞ்சம் ஒரு இப்போ அந்த 6 சீட் வாங்கினாலும் கூட நான் கேட்குறேன், இந்த 6 சீட் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா வெற்றி உறுதி சொல்ல முடியுமா? 6 சீட்டு வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் ஒருத்தர் தான் தலித்துன்னு நினைக்கிறேன், மீதி 3 பேர். இந்த 4 பேரில் 3 பேர் வந்து ஒருத்தர் மட்டும் தான் தலித், மற்றவங்க எல்லாம் 3 பேருமே வந்து நான் தலித் தான். அது ஆளுநர் சாரதாஸ் உட்பட எல்லாம் சொல்லுவேன். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இறங்கி சமரசம் பண்ணுன்ற இன்னைக்கு வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தா, ஒரு வேலை உள்ளே கொண்டு வந்திருந்தா அது சீட்டு எப்படி அகாமடேட் பண்ணியிருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது, அது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எதிர்பார்த்தது உண்மைதான். ஒரு 5 சீட்டு கொடுத்துருந்தாலும் கூட ஒரு வேளை டாக்டர் ராமதாஸ் வந்திருப்பாரான்றது எனக்கு தெரியல, சந்தேகமாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு வேளை வந்திருந்தாருன்னா அப்போ இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் இந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணின்னு வந்து ஒரு உறுதியாக இருந்திருக்கும். இப்போ இந்த 6 சீட்டில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடுதலாக எனக்கு ஒரு 2 சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தால் கூட அப்படி ஒரு பேசலாம். ஆனால் அந்த மாதிரி பேரங்கள் பேசக்கூடிய தலைவர் கிடையாது திரும்ப பொறுத்த வரைக்கும். ஒரு பிளாக்மெயில் அரசியல் அல்லது மிரட்டல் உருட்டல் அரசியல் இதெல்லாம் பண்ணக்கூடியவர் கிடையாது. கொஞ்சம் வெளிப்படையான அரசியல் பண்ணக்கூடியவர் தான், அரசியல் தன்மானத்தோடு பண்ணக்கூடியவர் தான். ஒரு ரொம்ப பலவீனமாகவும் பார்த்துடக்கூடாது அண்ணன் பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சது நான் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் வந்து அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வந்து ஒரு அரசியல் பாதுகாப்பு நமக்கு வேண்டும், அப்போ அது திமுக தரப்பில் வந்து கூட்டணிக்கு போனால் தான் நமக்கு கிடைக்கணும் அவர் எதிர்பார்க்குறாரு. அது சரிதானே. எனக்கு தெரிஞ்சிருக்கேன் குறைவாக வாங்கி 6 சீட்டு வாங்கி 6 சீட்டை வின் பண்ணாலே அது வந்து, ஏன்னா இந்த இடத்துல பல பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க கட்சியில் இருக்கிறவங்க கூட. நான் நினைக்கிறேன்னா 6 சீட்டு வாங்கி நம்ம 4 தானே ஜெயிச்சோம். இப்போ மற்ற கட்சி நம்ம சொல்ல முடியாது திமுக வந்து எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களான்னு நம்ம கேட்க முடியாது. புரியுது நான் சொல்லுது.
எத்தனை தொகுதியில் போட்டிட்டாங்க, திமுக எத்தனை தொகுதியில் தோல்வி அடைஞ்சு. அப்போ அந்த ஆராய்ச்சி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வாங்குற இடத்துல இருக்கோம், கொடுக்குற இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க, திமுக தான் இருக்கிறாங்க. இப்போ வாங்குற இடத்துல தான் வந்து ஈஸியாக இருக்கிறாங்கன்னா அப்போ வாங்கின சீட்டில் 6 சீட்டு. அதுதான் ஒரு தடவை அண்ணன் பேசும்போது சொன்னார் ஒரு கூட்டத்தில், சீட்டுன்னு கேட்குறீங்கப்பா, ஒரு சீட்டு வாங்குறதுக்கு சில ஜெயிக்கணும்ல, வெற்றி பெறணும்ல. சீட்டுன்னு கேட்குறீங்க, சீட்டில் வெற்றி பெறணும்ல. அது ஒரு தடவை மேடையில் கூட ஒரு தடவை பேசும்போது சொன்னார். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இருக்குது. இதில் எவ்வளோ பேர் வந்து உள்ளடி வேலைகள் செய்வாங்க, நிறைய இருக்குது. அரசியல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணம் கிடையாது. அரசியல் வந்து அதுவும் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பயணத்தை வந்து கீழே விழுந்துடாமல், பாட்டாளி மக்கள் கட்சியை விழுந்துச்சு தானே இல்லைங்களா? அப்போ ஒரு விழுந்துடாமல் வந்து கொண்டு போகிறாருன்னா அப்போ அது எந்த அளவுக்கு வந்து அரசியல் முதிர்ச்சி, அது அரசியல் ஞானம் வந்து திருமாக்கிட்ட தான் பண்ண முடியும். நீங்கள் போகிற போக்கில் வந்து ஒரு வீர வசனங்களை பேசிட்டு எது அண்ணன் தான் இப்படி இருக்கிறாரு, என்ன இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து பயனற்றது. கட்சி நடத்துகிறவங்க தான் தெரியும் அங்கே எவ்வளோ நெருக்கடிகள் இருக்குது உள்ளுக்குள்ளே, எதிர்காலத்தில் அரசியலுடைய பயணம் எப்படி இருக்கும், கட்சியை வந்து உயிரோட்டமாக கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். இப்போ வந்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முகமூடி போட்டு வருது, உள்ளே வருது. அங்கே வந்து அது வராமல் தடுக்கிறது எப்படி, இதுதான் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை, இதுதான் வந்து ஒரு தீர்க்க தரிசன பார்வைன்றது. இதுதான் அண்ணன் திரும்ப பொறுத்த வரைக்கும். அதனால் இது போன்ற வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு வந்து அவர் தன்மானம் இல்லை, பெண்ட் ஆகிறாரு, குனிஞ்சு போகிறாரு, பணிஞ்சு போகிறாரு பேசும்போது நம்ம பதிலே சொல்ல முடியாது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து 4 முனை போட்டி, இப்போ தாவேகா தலைவர் விஜய் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் 4 முனை போட்டி தான் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக ஒரு பேச போகிறோம் 5 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி. இப்போ நேற்று வந்து ஒரு பெரிய எப்படி சொல்ற, ஒரு அது ஃபன்னா சொல்றதா இல்ல ரொம்ப சீரியஸா சொல்றதா, கண்டிப்பா இவங்கெல்லாம் வின் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொல்றதா அப்படிங்கிறது தெரியல. பாமக ராமதாஸ் அவர்களும் சரி, சசிகலா அவர்களும் கூட்டணி வச்சுக்கிறோம், நாங்களும் எதிர்த்து போட்டிடுவோம், இனிமே 5 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது இவங்க என்ன சாதிச்சிட முடியும்? நல்ல வேலை அடுத்த முதலமைச்சர் டாக்டர் ஐயா தான், நான் துணை முதலமைச்சர் சொல்லிட்டு சசிகலா சொல்லாமல் போயிட்டாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. இதெல்லாம் அரசியலில் சில நேரங்களில் நான் நீண்ட காலமாக அரசியல் பார்வையில் இருக்கிறேன். சில நேரங்கள் இந்த மாதிரி காமெடிலாம் நடக்கும், நான் பார்த்துருக்குறேன். இது அதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்துருக்கு சரிங்களா. காந்தி பேரில் திடீர்னு கட்சி ஆரம்பித்தவங்களாம் இருக்கிறான், தேர்தல் நேரத்தில் காமராஜர் பேரில் கட்சி தொடங்கினவங்களாம் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய கடந்த காலத்தில் நிறைய வரும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லைன்னா வந்து இவங்க உடனே வந்து ஒரு கட்சியை உருவாக்கிப்பாங்க. அப்படிதான் நடந்திருக்கு. அதுவும் டாக்டர் ராமதாஸ் வந்து கட்சி வந்து அவர் தேர்தல் கமிஷனை பதிவு பண்ணாரான்னு கூட இன்னும் எனக்கு சரியா தெரியல, அதை பற்றி தெரியல, கூட இனிமேல் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு என்னென்னா இவங்கெல்லாம் வந்து அரசியலில் பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் கடைசி நேரத்தில் இன்னும் எவ்வளோ அசிங்கப்படுவாருன்னு தெரியல எனக்கு. ஏன்னா சசிகலாலாம் வந்து என்ன அரசியல் பின்புலத்தில் வந்தாங்க, அவங்க எப்படி பார்க்கப்படுறாங்க இன்னைக்கு. ஜெயலலிதா வந்து என்னதான் வந்து என் தாய் மாதிரி அவங்க சொன்னாலும் கூட தாயாகவே இருந்துட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிற அளவுக்கு வந்து இன்றைக்கி அவங்ககிட்ட அந்த பலம் வந்து பார்த்திங்கன்னா பணபலம் தான். அந்த பணபலம் கொடுத்தது யார்? ஜெயலலிதா தான். அந்த பணம் எப்படி வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற அளவுக்கு வந்து ஒரு பணம் பின்புலம்னா எங்கே அதை தாண்டி போனாலும் எனக்கு என்ன சாதி. ஸோ முழுக்க சாதி பின்புலமும் பண பின்புலம் மட்டுமே வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து நான் ஓட்டு வாங்கிட முடியும்னு சொல்லிட்டு வராங்கன்னா இது வந்து இவங்களுக்கு தேர்தல் தான் பாடம் போகட்டும். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா இவங்க ஊருக்கு ஒரு 2000 ஓட்டு 3000 ஓட்டு 5000 ஓட்டு அவங்க பிரிக்கலாம் ஒரு வேலை. ஏன்னா இந்த மக்கள் அப்படி தானே இருக்கிறாங்க, இதெல்லாம் யோசிக்க போகிறாங்களா என்ன சரிங்களா. டாக்டர் ராமதாஸும் பார்த்தீங்கன்னா கேட்டால் அவருடைய கடைசி காலம் வந்து இப்படிலாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போகலாம். இதோட நீங்கள் கௌரவமாக ஒதுங்கியே நிற்கலாம். மகனோ எப்படியோ நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க, அவர்கிட்ட கட்சி இருக்குன்னு சொன்னால் ஒதுங்கி போகிறது தான். டாக்டர் ராமதாஸ் தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். சசிகலா அவர்கள் பொறுத்த வரைக்கும் 6 ஆண்டு காலம் அவங்க சிறையில் இருந்துட்டாங்க, அவங்க ஊழல் சக்தி இருந்து ஊருக்கே தெரியும், எல்லாம் தெரியும். பட் ராமதாஸ் போய் அவங்களோட போய் கட்சியில் கூட்டணி வச்சு பாருங்க, இதுதான் மிகப்பெரிய அசிங்கம் அவமானம். ஆனால் இதை பற்றியெல்லாம் யாரும் பேசாமல் திரும்ப வந்து சீட்டு கம்மியாக வாங்கிட்டாரு, அதை பற்றி பேசுறீங்க. ஒரு ஊழல் சக்தின்னு தெரியும், 6 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் சிறையில் இருந்தது தெரியும். தெரிஞ்சிருந்தால் அந்த கட்சி வந்து புதுசாக அந்த மாதிரி ஒரு கட்சி தொடங்குறாங்க, அந்த கட்சியோட நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்கிறது டாக்டர் ராமதாஸ் சொல்லுவாங்க தெரியுங்களா. இது எவ்வளோ வந்து
தரம் தாழ்ந்து போயிட்டாரு அரசியல்ன்றதுக்கு வருத்தமாக இருக்குது. சமூக நீதி போராளியாக பார்க்கப்பட்ட ஒரு மனிதர், ஒரு தலைவர் இன்னைக்கு எப்படி ஆகிட்டா இருப்பாருங்க. இது அப்படிதான் நம்ம வந்து வருத்தமாக இருக்குது. அவ்வளோதான். இதை தாண்டி இதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் அவங்களும் சொல்லுவாங்க 5 முனை போட்டின்னு சொன்னால் சொல்லிக்க வேண்டியது தான். 5 முனை போட்டி கூட சொல்லிக்கலாம். இப்போ வேல்முருகன் விலகி போயிருக்கிறாரு, அவர் யாராவது ஒரு கூட்டணி சேர்த்து 6 முனை போட்டி கூட சொல்லிக்கலாம். தனியாக தானே போட்டியிட போறேன்னு தனியாக தான் தனித்து தான் சொல்கிறாரு. இன்னும் நாட்கள் இருக்குல்ல, அவரோட சேர்ந்து கூட பயணிக்கிறதுக்கு யாராவது இருக்கும் போவாங்கல்ல. இப்போ 2 கட்சி, பெரிய கட்சி ஒன்று, மதிமுகன்ற பெரிய கட்சி 2ஆக உடைஞ்சிச்சு. அது வந்து திராவிட வெற்றி கழகம்னு ஒரு கட்சி, அதில் வந்து ஒருத்தர் பிரிஞ்சு போய் வல்லம் பஷீர் நான் ஒரு தனி கட்சி தொடங்குறேன்றாரு. ஸோ இதெல்லாம் பொலிட்டிக்கல் ட்ராமா அல்லது என்ன சொல்கிறதுன்னா வந்து பொலிட்டிக்கல் காமெடி ட்ராமான்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோதான்.